சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த டோல்கேட்ல நிற்கும் போது நம்ம ஒரு லேன்ல நிற்போம், அந்த லேன் மூவ் ஆகுதுன்னு அதுக்கு மாறினோம்னா இது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கக்கூடாது. இப்போ லோன் எடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ லோன் எடுத்து காலேஜில் சேர்த்து விட்டு படிக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க படிச்சு முடிச்சுட்டு வரும்போதே அவங்க ஒரு கடன்லேயே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜுக்குன்னு இருக்கும், மேரேஜுக்கு ஒரு லோன் வாங்குவாங்க, அதை அடைக்கிறதுக்கு போகும். அப்புறம் ஒரு வீடு வாங்குவாங்க, அதை அடைக்கிறதுக்கு போகும். ஸோ அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வந்து அந்த இயர் முடிஞ்சோன்னா அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்காகனா 1 இயர் முடிஞ்சோன்னு எடுக்கும்போது இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேலரி ஹைக் வரும், இல்லைன்னா வேற கம்பெனிக்கு மாறும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும் போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுற எஸ்ஐபியை அடுத்த 2000, 3000, 5000, 10,000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்களோட சேலரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்பவும் அதை வந்து ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு 15 லட்சம் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இயர்லி ஃபீஸ் அப்படின்னா இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு அது இன்னும் காஸ்ட் ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷனோட சேர்த்து நிற்போம். அப்போ நம்ம இந்த 2000 ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே வரும். வேற என்னெல்லாம் அடிஷ்னலாகவும் பண்ணணும் சார்? இது மட்டுமே போருமா? ஸ்டெப் மட்டும் போருமா? வேற என்னெல்லாம் அடிஷ்னல் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலாம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம விதை போட்டுட்டு முளைச்சு மலமாக வளர்ந்ததுக்கு அப்புறமா பறிச்சாதான் அதுக்கான டைம் கொடுக்கணும். அப்போதான் வந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நல்ல க்ரோத் இருக்கும். இல்லைன்னா சார் வணக்கம். இப்போ வந்து குழந்தைங்க அப்படிங்கிறது குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கையே பிளான் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்த உடனே பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுமா? அவங்களோட ஹையர் எஜுகேஷன், கல்யாணத்துக்கு, அப்புறம் அவங்களோட ஃபியூச்சருக்குன்னு பிளான் பண்ணிடணுமா? அல்லது ஒரு 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஆரம்பிக்கலாமாங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு. நல்ல கொஸ்டின். இப்போது குழந்தைங்கள் பிறந்தவுடனே ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக எல்லாமே ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு அப்பப்போ அவங்களோட ஏர்ன் பண்ணுறதை வச்சு அப்படியே படிக்க வச்சுருவாங்க. ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போது தான் வந்து நிறைய ஃபண்டு தேவைப்படும். இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு ஒரு பேசிக்காக இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கணும்னாலே ஒரு 15 to 20 lakhs ஆயிடுது ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு இப்போ 20 lakhs ஆகுதுன்னா இப்போ பிறந்த குழந்தைக்கு 18 வருஷம் கழிச்சு எவ்வளோ தேவைப்படும்? டியூ டு இன்ஃப்ளேஷன் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால எவ்வளோ தேவைப்படும்? ஸோ அதுக்கு பிறந்ததுலேருந்தே பண்ணாதான் நல்லது. இன்னும் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே டியூ டேட் தெரிஞ்ச உடனே ஸ்கூலில் போய் அட்மிஷன்லாம் போட்டுறாங்க. ஒரு டாப் ஸ்கூலில் வேணும்னு அட்மிஷன்லாம் போட்டுறாங்க 3 வயசுல படிக்க போகிறதுக்கு. அதே மாதிரி 18 வயசுல எப்படியும் கண்டிப்பாக படிக்க போகிறாங்க, ஹையர் எஜுகேஷன் போக போகிறாங்க. அதுக்கு இப்போலேருந்தே பிளான் பண்ணால் நம்மளால ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன்லேயே ஒரு நல்ல கார்பஸை அவங்களுக்காக கிரியேட் பண்ண முடியும். இது மெயினாக பண்ணாமல் தவறுறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறோம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போதே அவங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த படிக்க வைக்கிறாங்க. பட் அட் த காஸ்ட் ஆஃப் லோன். இப்போ லோன் எடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ லோன் எடுத்து காலேஜில் சேர்த்து விட்டு படிக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க படித்து முடிச்சுட்டு வரும்போதே அவங்க ஒரு கடன்லேயே ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கடன் ஃபஸ்ட்டு அவங்க சம்பாதிக்கிறதே வந்து எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கு தான் போகும். அதுவே ஒரு 5-6 years ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜுக்குன்னு இருக்கும், மேரேஜுக்கு ஒரு லோன் வாங்குவாங்க, அதை அடைக்கிறதுக்கு போகும். அப்புறம் ஒரு வீடு வாங்குவாங்க, அதை அடைக்கிறதுக்கு போகும். ஸோ அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வந்து கடனை திரும்ப கட்டுறதுக்கான அந்த ப்ராசஸ்லேயே போயிடும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி எதுக்குமே பண்ண முடியாது, அவங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ண முடியாது. ஸோ அப்போ பேரண்ட்ஸோட முக்கியமான கடமை, அவங்க குழந்தை பிறந்த உடனேயே அது 18 years இருக்கு டைம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன படிக்க வைக்க போகிறோன்றது ஒரு பேசிக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாருக்கும். நான் டாக்டர் ஆக்கணும், பையனை இன்ஜினியர் ஆக்கணும், ஆர் ஏஐ அடிக்கணும், சாஃப்ட்வேர்ல பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு இப்போதைக்கு என்ன காஸ்ட், 18 வருஷம் கழிச்சு அப்ராக்சிமேட்டா என்ன வரும், அதுக்கு இப்போலேருந்து நம்ம சின்னதாக சேவ் பண்ணிட்டு வந்தனாலே கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு நல்ல கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்க நினைச்சதை படிக்க வைக்க முடியும். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இல்லை அந்த செல்வ முதல் திட்டம்லாம் இருக்கு தமிழ்ல. அது மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் ஒரு 7.5, 7.6% இன்ட்ரெஸ்டோட வரும். அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டு வரும்போது 12% அரௌண்ட் அப்ராக்சிமேட்டா 12% ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, ஒரு குழந்தை 3 வயசு ஆகுது, அவங்களுக்கு ஒரு 5,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த 5,000 பண்றாங்கன்னா
அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் சில்ட்ரன்ஸ்க்குன்னு உள்ள ஒரு 15 வருஷத்துக்கு பண்ணுறாங்க 3 வயசு இருக்கும்போது. ஸோ 2 மெச்சூர் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க 18 வயசு வரும்போது இது 16 லட்சம் இருக்கும், இது 25 லட்சம் இருக்கும். ஸோ 12%க்கும் 7.5% உள்ள வித்தியாசம் இதுதான். கிட்டத்தட்ட 9 lakhs கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும் ஓவராலாக வரும்போது. ஸோ அப்போது இதே மாதிரி இதே 5,000 ரூபா மாதம் பண்ணுறதுக்கே எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது, 10,000 15,000 அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்கு தேவையானதை ரொம்ப ஏர்லியாக குழந்தை பிறந்தோடனையோ இல்லை 2 வயசு 3 வயசுலையோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐபியில் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சார், இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிக்க சொல்றீங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸுமே அவங்களோட கெரியரோட பிகினிங் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாரு, அவரால் மாதம் 2,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அவர் எப்படிங்க சார் பிளான் பண்ணணும்? குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் எப்படி பிளான் பண்ணுறது? ஏன்னா இன்னைக்கு எதுக்கு ஸ்கூல் எஜுகேஷனோட காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை எப்படி பிளான் பண்ணுறதுங்க சார்? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த பாண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வரும், அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறோம், இயர்லி ஃபீஸ் ஒரு 60,000 வருது, 1 lakh வருதுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 12 மாதம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏன்னா ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 lakh பே பண்ணணும்னா அந்த டைமில் பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ அதை இதில் இந்த மாதிரியான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மாதம் பண்ணிட்டு அந்த இயர் முடிஞ்சோன்னா அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்காகனா 1 year முடிஞ்சோன்னு எடுக்கும்போது இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்கிறாங்களே, அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபண்ட் வேல்யூ இறங்கும். அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு மைனர் வேரியேஷன் இருக்கும் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த வருஷம் அவங்க ஃபீஸ் கட்டுற ஃபண்டை வந்து அதுலேருந்து எடுத்து ஒரு இயர்லி பேர்டன் இல்லாமல் மாதம் அதில் பண்ணிடலாம். ரெண்டாவது, ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணும்போது என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மாதம் 30,000 தான் சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு 1,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க அதே 30,000 சேலரியில் இன்னும் 15 வருஷத்துக்கு இருக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு சேலரி ஹைக் வரும், இல்லைன்னா வேற கம்பெனிக்கு மாறும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும் போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுற எஸ்ஐபியை அடுத்த 2,000 3,000 5,000 10,000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்களோட சேலரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்பவும் அதை வந்து ரீச் பண்ண முடியும் குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன். சார், இப்போ நீங்கள் ஸ்டெப் அப் சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவே 2 கோடி ரூபா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 15 லட்சம் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இயர்லி ஃபீஸ் அப்படின்னா இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு அது இன்னும் காஸ்ட் ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷனோட சேர்த்து இருப்பேன். அப்போ நம்ம இந்த 2,000 ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே வரும். வேற என்னெல்லாம் அடிஷ்னலாகவும் பண்ணணும் சார்? இது மட்டுமே போருமா? ஸ்டெப் அப் மட்டும் போருமா? வேற என்னெல்லாம் அடிஷ்னல் பண்ணலாம்? நல்ல கொஸ்டின். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. இன்ஃப்ளேஷன்னா வருஷம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதா இன்ஃப்ளேஷன். இப்போ 15 வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக இந்த 20 லட்சத்துக்கு யாரையும் படிக்க வைக்க முடியாது. 1.5 கோடி 2 கோடி ஆகும். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா இப்போவே 1.5 கோடி ரூபா ஆகுது. அது இன்னும் 15 வருஷம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 10 கோடி 15 கோடி ஆகலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பேசிக் டிகிரிக்கு வந்து 2 கோடி கூட ஆகலாம். அதுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு இருக்கு. வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 10% 20% நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அது ஒன்று. அது இல்லாமல் இப்போ ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் என்னன்னா, ஒரு எல்லா கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இயர்லி போனஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறத அதை அப்பப்போ ஒன்று டாப் அப் மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு வரும்போது அது வந்து ஆட் ஆகிட்டே போகும்போது இந்த கார்பஸ் வந்து ஈஸியாக 2 crores 3 crores வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது கிடைக்கிற ரிட்டர்னும் எஸ்ஐபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் கிடைக்கிற ரிட்டர்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வந்து ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்வ மகள் திட்டம், பிபிஎஃப் இதெல்லாம் தான் நிறைய பேர் போடுறாங்க. இப்போ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இதை மாற்றி இதில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? செல்வ மகளில் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க அந்த காசை ரெடம்ஷன் பண்ணி இதில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை அடிஷ்னலாக செல்வ மகளும் போட்டுட்டு அடிஷ்னலாக எஸ்ஐபியும் போட்டுக்கலாமாங்க சார்? அதில் வந்து செல்வ மகள் திட்டம், சுகன்யா சம்ருத்தின்னு சொல்லுவாங்க, அது காமனாக இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஃபிக்ஸட் இன்கம் இவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அதை வந்து நிறுத்த முடியாது. நிறுத்தம்னா அதை எடுக்க முடியாது. குழந்தைங்களோட நம்ம அட்லீஸ்ட் 15 வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 15 வருஷம் கழிச்சு தான் அதை எடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் 3 வயசுல ஸ்டார்ட் பண்ணால் 18 வயசுக்கு அப்புறமா தான் அவங்களோட எடுக்க முடியும். இல்லை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 20-22 வயசுக்கு அப்புறமா தான் எடுக்க முடியும்.
ஃபர்தராக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இந்த எஸ்ஐபி தெரிஞ்சிச்சு, இதை பற்றி தெரிஞ்சது, இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து 10 வயசு 12 13 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2-3 வருஷத்துல தான் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பீரியடில் எஸ்ஐபியில் பண்ணுறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ 2-3 வருஷம் தான் இருக்கு, 4 வருஷம் தான் இருக்கு அப்படின்னா, ஏன்னா அந்த 2-3 வருஷம் 4 வருஷத்துல வந்து அதுல பெருசா க்ரோத் அதுல தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலாம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம விதை போட்டுட்டு முளைச்சு மலமா வளர்ந்ததுக்கு அப்புறமா பறிச்சாதான் அதுக்கான டைம் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நல்ல க்ரோத் இருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம்ஸான மாதிரியான இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். சார், இப்போ சைல்டு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபண்டில் சூஸ் பண்ணலாம் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, அல்லது மிட் கேப் அல்லது லார்ஜ் கேப்பில் போடலாமா? எப்படிங்க சார் சூஸ் பண்ணுறது ஃபண்டை? ஸோ ஃபண்டு என்ன மாதிரியான இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்தாச்சுன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. லார்ஜ் கேப், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு இருக்கு. அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு, அதில் ரிஸ்க் இருக்கு. எப்போவுமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 5 to 7 இயர்ஸ் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த லார்ஜ் கேப் ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னா மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் மிக்ஸ் பண்ணி, அண்ட் மோர் தென் 15 இயர்ஸ் இருக்குன்னா நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு சில ஏஎம்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்குனே வந்து ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் அவங்களுக்கு 18 வயசு வரும்போது எடுத்துக்கலாம். அதில் சில லாக் அண்ட் பீரியட் இருக்கும். லாக் அண்ட் பீரியட் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு டைட்டாக இருக்கும், இல்லை வேற ஏதோ ஒரு மெசேஜ் இருந்தால் இதை உடனே எடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ செடி முளைக்கும் போதே வெட்டிட்டாங்கன்னா வளராது இல்லையா? அதுக்கு பெட்டர் அந்த லாக் அண்ட் பீரியடோட ஒரு கண்டிஷனோட இருந்தது அப்படின்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்போது மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னும் போது அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டைம் கொடுத்தோம்னா வளரும் கண்டிப்பாக. இப்போ குழந்தைங்களுக்காக நம்ம பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நான் ஒவ்வொரு வருஷமும் மியூச்சுவல் ஃபண்டை ரெவ்யூ பண்ணி மாற்றிக்கலாமா? குழந்தைங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை ரெவ்யூ பண்ணி மாற்றிக்கலாமா, அல்லது அப்படியே ஒன்ஸ் ஆரம்பிச்சோன்னா அதை அப்படியே விட்டுடலாமா? என்ன பண்ணணும் சார்? இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் ஆரம்பத்திலே இப்போ அந்த ஸ்மால் கேப்னு சூஸ் பண்ணுறோம், இல்லை சில்ட்ரன்ஸ் ஃபண்டு சூஸ் பண்ணோம்னா ஒரு டைப்பும் ஒரு ஃபண்டு வந்து ஒரு நேச்சர் ஆஃப் அது ஒரு தீமில் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சில சைக்கிள், பிஸ்னஸ் சைக்கிள், அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்துல வந்து லார்ஜ் கேப் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா அடுத்த 3 வருஷத்துல 4 வருஷத்துல மிட் அண்ட் ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்காக நான் 2 வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் லார்ஜ் கேப் சரியா போகல அப்படின்னு நான் ஸ்மால் கேப் மாற்றுவேன். நம்ம மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மேலே போவோம், ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ண போவோம். ஸோ அதுக்கு இது போகலன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றணும். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த டோல்கேட்டில் நிற்கும் போது நம்ம ஒரு லேன்ல நிற்போம், அந்த லேன் மூவ் ஆகுதுன்னு அதுக்கு மாறினோம்னா இது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கன்விக்ஷனோட இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா எல்லா ஃபண்ட்ஸுமே ஒரு சைக்கிள், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள்ல அடுத்து மாறும், பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப அந்த இப்போ பர்டிகுலர் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, இல்லை வந்து அவங்க ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மா இருக்கு அப்படின்னா அந்த பட்சத்துல ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை சரியா இல்லைன்னா மாற்றலாம். என்னன்னா இப்போ வந்து நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்குன்னு பிளான் பண்றோம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தேதிக்கு ஒரு 10-15 வருஷம் இருக்குன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு கழிச்சோ இல்லை 15 வருஷம் கழிச்சோ எவ்வளோ காசு தேவைப்படும் சார்? ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? அதுக்கு தான் நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன்றது நம்ம அன்றாடம் உபயோகக்கூடிய பொருளோட விலைவாசி ஏறுறது தான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம பொருட்களோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜாக ஒரு 5 to 6% வந்து அப்ரிஷியேட் ஆகுது, தான் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஆனால் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து 10% அப்ரிஷியேட் ஆகுது. வருஷம் 10% நீங்கள் ஸ்கூல் ஃபீஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபீஸாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வருஷம் 1 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா அடுத்த வருஷம் 1,10,000, 2வது வருஷம் 3வது வருஷம் அந்த 1,20,000 அப்படியே காம்பவுண்ட் அந்த மாதிரி போகும். இது நீங்கள் 15 வருஷம் கழிச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் இப்போதைக்கு 20 லட்சம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 2 கோடியே அது ஆயிரும். அது மடங்கு அவ்வளோக்கு ஆகும். அதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணணும். எல்லா இன்ஃப்ளேஷன் வச்சுன்னா பெட்டர் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி எவ்வளோ ஆகுது, எது சூட்டபிளான ப்ராடக்ட், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக அதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா நல்லது. தேங்க்யூங்க சார்.